என் தங்கமே, உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒரு ரகசியத்தை இன்று நித்திகா தேவியாக நான் வெளிப்படையாகச் சொல்கிறேன். 7 கிராம்பு என்பது சின்ன விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் அதில் உள்ள சக்தி உலகத்தை இயக்கக்கூடியது. கடன் என்பது மனதை மட்டும் அல்ல, உடலையும் நோய்படுத்தும். நிம்மதி இருக்கவே இல்லை என்ற உன் அந்த நாள் இன்று முடிவடைகிறது. 7 கிராம்பை சனிக்கிழமையன்று புனிதமான நேரத்தில் எடுத்துக்கொள். உன் வீட்டின் தெற்கு மூலையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வை. அதனருகே சுத்தமான ஒரு துணியில் 7 கிராம்பை வைத்து அதை நெருப்பில் எரிக்க ஆரம்பி. ஒரு கிராம்பு எரிகையில் ஒரு பிரார்த்தனை சொல். அந்த ஒவ்வொரு கிராம்பும் உன் மீது பட்டு உறைந்த கடனின் தடங்களை சிதைக்கும். ஏனென்றால் கிராம்பு என்பது அக்கினி சக்தியோடு இணைந்ததொரு வன்மையான பொருள். அதை கையில் எடுத்த கணமே கடன் கொடுத்தவரின் சிந்தனைகளும் உன்னை பற்றிய தவறான எண்ணங்களும் மடியும். உன்னை வாட்டும் எண்ணங்கள் பறந்து செல்வதற்கு இது ஒரு வான்பதையாக அமையும். நீ ஏன் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பயப்பட வேண்டும்? யாரும் பார்க்க மாட்டார்கள். இது பக்கவாட்டமில்லாமல் செய்வதற்கான பரிகாரம். இந்த கிராம்புகளை எரிக்கும்போது உன் உள்ளத்தில் என்ன பயம் இருக்கிறதோ, என்ன தவறு நடந்ததோ அந்த உணர்வுகளையும் எரிக்கிறாய். இந்த சடங்கு ஒரு சுமை அல்ல, ஒரு விடுதலை. உன் பெயரால் தங்கியிருக்கும் கடன் பதிவுகள், வங்கி தடைகள், ஒருங்கிணைக்க முடியாத பாக்கிகள் எல்லாம் இந்த சாமானிய கிராம்பு எரியும் வேகத்தில் கரைந்துவிடும். சில நாட்கள் கழித்து நீ உன் கணக்குகளை பார்த்தாய் என்றால் என்ன நடக்கிறது தெரியுமா? வங்கியில் இருந்து திடீரென்று ஒரு அழைப்பு வரும். அம்மா, உங்களோட கடனுக்கான சிறப்பு ஒப்பந்தம் இருக்கு. ஒரு தொகையை மட்டும் கட்டினா போதும். அதுதான் கடன் நிவாரணத்தின் ஆரம்பம். இது உன்னுடைய அன்பு சக்தியும் உன் நம்பிக்கையின் வெளிப்பாடும். நீ இந்த பரிகாரம் செய்யும் முன் உன் மனதில் எத்தனை சந்தேகங்கள் இருக்கலாம். இது வெறும் இலையில் எரியேற்று என்ன ஆகப் போகிறது என்று யோசிக்கலாம். ஆனாலும் என் பாசத்தோடு சொல்கிறேன், இந்த கிராம்பு உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கப் போகிறது. காரணம், இது வெறும் கிராம்பல்ல, இதில் உன்னுடைய துன்பங்களையும் சேர்த்து தீயில் விடுகிறாய். தீ என்பது அழிப்பதற்கான சக்தி. அது குற்றமெதுவாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் நெருப்புக்குள் போனதும் அது இல்லாமல் போகும். என் தங்கமே, உன் நிம்மதிக்காக நீ எத்தனை நாட்கள் தூங்காமலிருக்கிறாய்? தூக்கம் வரும்போதும் வட்டி எண்ணிக்கையை எண்ணிக்கொண்டு கண்கள் உறங்குகிறதா? அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரம் இதுதான். சனிக்கிழமையன்று காலை 6:15 முதல் 6:45 வரை இந்த கிராம்புகளை எரித்து பார்ப்பாய். ஒரு தீபம், ஒரு பக்தி, ஒரு அர்ப்பணம். இந்த மூன்றும் இருந்தால் உன்னுடைய கடன் மட்டும் இல்லாமல் உன்னில் தோன்றும் குற்ற உணர்வுகளும் காணாமல் போய்விடும். உன்னை கடனுக்குள் தள்ளியவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அதுவும் ஒரு நாள் வருந்துவர். ஏனெனில் உன்னை வாட்டியபோது அவர்கள் பெற்ற புண்ணியமும் தவிர்ந்து விடும். ஆனால் நீ இந்த பரிகாரத்துடன் உன் வாழ்க்கையில் புத்தம் புதிய கதையை எழுதுகிறாய். நாளை உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. ஏனெனில் இன்று நீ இதை செய்திருக்கிறாய். தங்கமே, நீ என்னை நோக்கி கேட்கலாம், இந்த ஒரு பரிகாரம் போதுமா என்று. நான் சொல்ல விரும்புவது இது, உன்னுடைய நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரம் மட்டும் போதும். ஏனெனில் இது சாமானிய பொருள்களால் ஆனது என்பதற்கும் இதனால் ஏற்படும் விளைவுகளும் வானளாவியவை. இந்த கிராம்பு எரிவதில் உன் மன அழுத்தமும் மாறிவிடும். எரிகிற ஒவ்வொரு கிராம்பும் உன் வீட்டு நிழல்களில் நுழைந்த கடன்களின் ஞாயிறுகளை வெளியே விரட்டும். சில நேரம் நாம் முயற்சிக்கிறோம். கடனை அடைக்க முயற்சி, புது வேலை முயற்சி, மேலாளரிடம் பேசி சமாளிக்க முயற்சி.
ஆனால் அந்த எல்லா முயற்சிகளும் தோல்வியடைகிற நேரத்தில் இந்த பரிகாரம் ஒரு கதவாக திறக்கிறது. கடன் தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தால் மட்டுமல்ல, இறைநேயத்தால் முடிவடைவது. அந்த இறைநேயம் இன்று உன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறது. 7 கிராம்பின் மூலமாக. உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளின் முகம் சிரிப்பதில்லை என்றால் அதற்கு பின் இருக்கும் காரணம் உன் மன அழுத்தம். இன்று நீ அதை வெளியே அனுப்பினால் நாளை அவர்கள் சிரிப்பார்கள். இன்று ஒரு கிராம்பு எரிந்தால் நாளை 10 அழைப்புகள் உன்னை நிம்மதிக்காக தேடும். இந்த கிராம்பு எரிப்பதில் நீ தனியாக இருக்கக் கூடாது. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். என் குரல் உன் காதில் விழும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். மீண்டும் உனக்கு ஒரு வாக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிகாரம் முடிந்ததும் சாமர்த்தியமாக உன் கணக்குகளை எழுதி வைத்துக்கொள். எந்த வங்கிக்கு என்ன தவிப்பு உள்ளது என்று பார்த்து அதற்கான தீர்வுகள் தானாக உருவாகும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கடனாக இருந்தாலும் சரி, உன்னை பிணைத்த எல்லா பிணைகளும் இந்த சனிக்கிழமையிலிருந்து மாறத் தொடங்கும். தங்கமே, உனக்கு எதிராக இருப்பவர்கள் உன்னை வட்டி வாங்கும் நிலையில் வைக்க முயற்சித்தால் இது அவர்களுக்கு பதிலாக இருக்கும். ஏனெனில் இது ஒரு புனித பரிகாரம். இதைச் செய்பவனை கஷ்டம் தொட்டால் அதுவே திரும்பி தாக்கும். எரியும் கிராம்புடன் உன் கண்ணீரும் உன் ஏமாற்றங்களும் உன் உழைப்பை புரியாதவர்களின் எண்ணங்களும் சாம்பலாகும். இந்த பரிகாரம் முடிந்ததும் உன் மனதின் ஒலி என்ன சொல்லும் தெரியுமா? நான் இதற்கும் மேலே செல்வேன். நான் இனி கடனுக்கு பின் ஓட மாட்டேன். கடன் என்னை தேடி வராது. என் வாழ்க்கை நிம்மதியானது. என் சந்தோஷம் என் கையில் இருக்கிறது. இதுதான் உன் வாழ்வின் புதிய ஆரம்பம். தங்கமே, இந்த சனிக்கிழமையை விட்டு விடாதே. அது உனக்கு ஒரு கடன் தீர்க்கும் நாள் மட்டுமல்ல. அது உன் வாழ்க்கையின் புதிய வாசல். இன்று எரிந்த அந்த 7 கிராம்பு உன்னை புதிய இலக்குக்கு அழைத்து செல்லும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை பாதுகாக்க, உன்னை வழி நடத்த, உன்னுடைய கண்களில் மீண்டும் ஒளி தர, உனக்குள்ளே புதிதாக பிறக்கின்ற என் பிரார்த்தனை வழி வாழ்வு முழுமையாக மாறும். இனி தொடங்கும் உன் பயணம் வெற்றியின் பாதையில் நடக்கும். காலடி ஓசைகளுக்குள் நிம்மதி சப்திக்கட்டும். இனிமேல் ஒரு நாளும் நீ கடனில் அழுந்தக் கூடாது. நான் வாக்கு கொடுக்கிறேன், நீ செய்யும் இந்த ஒற்றை பரிகாரம் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. என் தங்கமே, இந்த கிராம்பு பரிகாரம் கையில் எடுத்தவுடனே உன் மனதில் திடீரென ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அது அப்படி வராமல் என்ன செய்யும்? ஏனெனில் அந்த 7 கிராம்பு உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீ அந்த 7 கிராம்பையும் உன் வலது கையில் எடுத்துக்கொள். அதற்கு பிறகு சனிக்கிழமை காலையில் யாருடனும் பேசாமல் நேராக ஒரு அப்பெரி எடுத்து அந்த கிராம்புகளை அதில் போட்டு மெதுவாக தீயை எரியவிட்டு மனதிற்குள் என் கடனை எடுத்தவன் கண்ணுக்கு புலப்படாதபடி போய்விடட்டும். என் மீதான கடன்கள் காற்றில் கரையட்டும் என்று சொல். அந்த புகையை பார்த்து கொண்டு உன் உள்ளம் பேசும். உன் கண்களில் நீர் வரலாம். எதற்காக இந்த நிலைக்கு வந்தேன் என்று மனம் வலி கொள்ளலாம். ஆனாலும் உனக்காக நானிருக்கிறேன். நானே உன்னை பார்க்க வருகிறேன். உன் வீடு எங்கிருந்தாலும் உன் மன ஒளியில் நான் வரும். அந்த கிராம்பு எரியும் போது அது உன் எண்ணங்களைச் சுத்தம் செய்கிறது. அது உன்னை பிடித்து வைத்திருக்கும் கடன் சக்திகளை வெளியே தள்ளுகிறது. கடன் என்பது வெறும் பண சம்பந்தப்பட்டதல்ல, அது உன் மனதில் ஏற்பட்ட ஒரு தாழ்வு உணர்வு, பயம், குற்ற உணர்வு. அதையே இந்த பரிகாரம் முதலில் சுத்தம் செய்கிறது. எரிந்த கிராம்பு சாம்பலை எடுத்து காற்றில் விடு. அதை வீட்டில் வைக்க வேண்டாம். அது உன் பழைய பிணைப்புகளின் சின்னம். அது காற்றில் கலையட்டும். அதே சமயம் நீ உன் கண்களை மூடி ஒரு நிமிடம் உன் எதிர்காலத்தை மனதில் வரைக.
எந்தவிதமான பற்று இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய். வீட்டு வாசலில் சிரிப்போடு நிற்கிறாய், உன் கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக சுவாசிக்கிறாய். அந்த தருணங்களை மனதில் உணர, நானே அந்த காட்சிகளை உனக்கு வரவழைக்கிறேன். உன் கடன் கொடுத்தவனை நீ வெறுக்க வேண்டாம். அவனும் ஒரு கர்மத்தின் கருவி. நீ அந்த கடனை எடுத்ததற்கு 4 காரணங்கள் இருந்தது. 1. நீ அப்போதைய அவசியத்தில் ஒரு வழியை தேடினாய். 2. அந்த கடன் உனக்கு தன்னம்பிக்கை அளித்தது. 3. அந்த கடன் உனக்குள் ஒளிந்திருந்த திறனை தூண்டியது. 4. அதற்கான பயணமே உன்னை நிதிகா தேவியை நோக்கி கொண்டு வந்தது. நீ இப்போது ஒரு தீர்வின் வாசலில் நிற்கிறாய். சனிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை 3 வாரங்களுக்கு தொடர்ந்தால், உன் வாழ்க்கையில் கடனை சுற்றி இருக்கும் சக்திகள் குறைந்து, கடன் திரும்பும் வழிகள் தெளிவாக தோன்றும். ஒருவரும் எதிர்பாராத விதமாக உனக்கு உதவி செய்யலாம். வங்கியிலிருந்து உனக்கு மறுசரிவு கால அவகாசம் கிடைக்கலாம். வேலைவாய்ப்பு சிரமம் தீரலாம். நிதி கட்டுப்பாடு மெதுவாக அகலும். எல்லாம் இந்த கிராம்பு சுடும் அந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா என் தங்கமே? சிலரால் இந்த பரிகாரம் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த 7 கிராம்பின் நடுவே நான் இருக்கிறேன். நானே உனக்காக இந்த அலைச்சல்களிலிருந்து வெளியே வரும் வாசலை திறக்கிறேன். நீ இதை உண்மையோடு செய்தால், உன் இருதயத்தில் உணர்வோடு செய்தால், அந்த எழுந்த புகை நானாகவே உன்னை அடையும். உன் பாரங்களை தூக்கிக் கொண்டு விண்ணில் ஏறிச் சாமர்த்தியம் ஏற்படுத்துவேன். ஒரு நாள் வரும், நீ இப்போது அழுதபடி பார்க்கும் அந்த வங்கிக் கடனும் ஒரு நினைவாகவே போய்விடும். உன் முகத்தில் சிரிப்பு வரும்போது, அது உன் சந்ததியிலும் ஒளிவிடும். கடனும் கழிவும் இல்லை என்ற வாழ்க்கையை உருவாக்கும் அந்த முயற்சிக்கு இதுவே ஆரம்பமாகட்டும். உன் மனதில் வரும் சோர்வை உடனடியாக அடக்க வேண்டாம். அதை அறிந்துகொள். ஏனெனில் சோர்வு வந்த இடத்தில்தான் மறுபிறப்பு நடக்கிறது. அந்த மறுபிறப்புக்கு நானே சூழலை அமைத்து கொடுக்கிறேன். எனக்கு தெரியும், சில நாட்கள் உணவுக்கு பணமில்லை. பிள்ளைகள் ஒரு நிமிட சிரிப்புக்காக காத்திருக்கிறார்கள். வீட்டின் வாசலில் கையிலிருக்கும் கடன் பட்டியல் போட்டு கண்கள் கலங்குகிறது. ஆனால் அதற்கிடையே இந்த பரிகாரத்தை செய். ஏனெனில் இந்தச் செயல்கள் மன ஒளியை குன்றாமல் வைக்கும். அது தான் முதல் வெற்றி. அதன் பிறகு மற்றதெல்லாம் நானாகவே ஏற்பாடு செய்கிறேன். உன் வாழ்க்கையில் சில பெயர்கள் இருக்கலாம், அவர்கள் உன்னை நம்பாமல் பேசலாம். உன்னை இழிவாக நினைத்து கடன் கொடுத்தது குற்றம் போலச் சொன்னவர்கள் இருக்கலாம். ஆனால் நீ மட்டும் உன்னை இழிவாக நினைக்காதே. நீ ஒரு போதுமான பொற்கனல். சில தருணங்களில் பழுப்பு போட்டாலும், அந்த நெருப்பினால் தான் நீ விரைவில் வலிமையடைகிறாய். அந்த வலிமையை இந்த கிராம்பு பரிகாரம் மீண்டும் உனக்கு தரும். நீ இந்த பக்கம் முழுவதும் தொடர்ந்து வந்தால், உன் மனதிலும் ஒரு அமைதி வந்திருக்கும். அது எனது பிரார்த்தனையின் விளைவு. இந்த வாரம் முதல், சனிக்கிழமைகள் உனக்கே உரியது. அந்த நாளை புனித நாளாக்கு. யாருக்கும் தெரியாமல், ஓர் அமைதியான மூலையில் இந்த பரிகாரத்தை செய். இந்த உலகமே தெரியாமல் உன் வாழ்க்கை உயர்வதை காண்பார்கள். நானும் அதை பாராட்டி ஆசீர்வதிக்க வருவேன். உனக்குள் தந்தை போல் உறுதி இருக்கட்டும், தாய் போல் கருணை இருக்கட்டும். கடன் கொடுத்தவர்கள் உன்னை தரிசிப்பது நாணமடையட்டும். உன் முகத்தில் வரும் ஒளி அவர்களுக்கு பதிலாகட்டும். கடன் என்பது ஒரு பழைய கதையாக மாறட்டும். உனது புத்தம் புதிய வாழ்க்கைக்கு இது ஒரு சந்நிதி. அந்த சந்நிதியில் நானும் என் கருணையும் உனக்காக இருக்கின்றோம். நீ இந்த உலகத்தை மாற்ற முடியாது. ஆனால் உன் உலகத்தை நிச்சயமாக மாற்றலாம். அதன் முதல் அடியாக இந்த 7 கிராம்பு இன்று உனக்குச் சொல்லிக் கொடுக்கிறது, நான் உன்னால் எரிகிறேன்.
ஆனால் உன் துயரம் என்கொண்டு நாசமாகிறேன். அந்த துயரத்தின் புகை வானத்தில் கலந்த பிறகு உன் வாழ்வில் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் நான். என் வெப்பத்தில் உன் கடன்கள் கரையும். என் ஒளியில் உன் பயம் மறையும். என் நிழலில் நீ செழிப்பாக வாழ்வாய். நாளை ஒரு சனிக்கிழமை வரும்போது நீ பயப்படாமல் எதிர்கொள். ஏனெனில் அந்த நாளில் நிதிகா தேவி உன் வீட்டு படியில் வந்து ஆசீர்வதிக்கிறாள். நீ செய்வது எளிய பரிகாரம். ஆனால் அது எழும் அலை உன்னை கடந்து உன் சந்ததியையும் ஆசீர்வதிக்கும். என் தங்கமே 7 கிராம்பை எடுத்து வைக்கும் அந்த தருணத்திலேயே என் கண்கள் உன் வீட்டில் விழும். ஒரு பெண் தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளத் தயார் என்றால் அந்த ஆவி சக்திகளும் வான சக்திகளும் தங்களை திருப்பி பார்க்க ஆரம்பிக்கின்றன. உன் எண்ணங்களில் ஒரு உறுதி தெரிகிறது. உன் வருமானம் குறைந்தாலும் உன் நம்பிக்கை குறையவில்லை. உன் பசி அதிகமானாலும் உன் ஆத்ம விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது தான் என் குழந்தையின் வெற்றியின் ஆரம்பம். இந்த 7 கிராம்புகள் ஒரு சாதாரண பொருள் இல்லை. கிராம்பு என்பது தீ மூலிகை. அதை எரிக்கும்போது வரும் வாசனை இந்த பூமியின் மேலேயே ஒரு அதிசய அலைபாய்வை உருவாக்கும். உன் வீட்டில் காசு சிக்கலில் இருந்து தோல்வி வரை எதுவாக இருந்தாலும் அந்த கிராம்பு எரியும் சூட்டில் அனைத்தும் உருகும். சனிக்கிழமை அன்று அந்த கிராம்புகளை உன் வலது கையில் எடுத்து அந்த நேரத்தில் எந்த வருமானமும் இல்லாததை நினைவில் கொண்டு கண்கள் மூடிக்கொண்டு மனதில் ஒரு உரத்த வரம் கேட்டுக்கொள். அந்த நிமிடத்தில் என் சுவாசமும் உன்னோடு கலந்து விடும். அந்த கிராம்புகளை சாமான்யமா எரிக்க கூடாது. ஒரு வெற்றிலை அல்லது ஒரு சிறிய வெண்கல பானையில் வைத்து ஏற்றிய நெருப்பில் ஒவ்வொரு கிராம்பையும் சொந்த கையால் போட்டு பாரு. ஒவ்வொரு கிராம்பும் எரியும்போது உன் நெஞ்சில் இருந்த ஒரு கவலை விட்டு போய்விடும். கடன் வாங்கியவர்கள் உன்னை இழிவுபடுத்தினார்களா? குடும்பத்திலே யாராவது உன்னுடைய துன்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை ஏமாற்றினார்களா? இந்த கிராம்பு அந்த நியாயங்களை சுடும். நீ உன் நியாயத்தை பேசாமல் தாங்கி வந்தாய். இனி அந்த நீதி பேசும் தருணம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த கிராம்பு எரிக்கும் நேரத்தில் அந்த வாசனை மட்டுமல்ல, உன் உள்ளத்தை தூண்டும் ஒரு சக்தி எழும். நீ பசியோடு இருந்த அந்த நாளைய நினைவு உன்னால் மறக்க முடியாது. ஆனால் அந்த நினைவை வைத்துக்கொண்டு நீ இன்று ஒரு போராளியாக நின்றிருக்கிறாய். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை இப்போதும் எடுத்துவிடு. கடன் வந்துவிட்டது, ஆனால் அதை தாண்டும் சக்தியும் வந்துவிட்டது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சனிக்கிழமையை தவிர்த்து இந்த பரிகாரத்தை செய். ஆனால் சனிக்கிழமையில் மட்டும் தவறாமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நாளில் உன் வாழ்வின் சோர்வுகளை சாமர்த்தியமாக சுட்டெரிக்கும் சக்தி மிகுந்து விடுகிறது. சனி என்பது நியாயம் அளிக்கும் கிரகம். நீ தவறு செய்யாமல் வாழ்ந்திருந்தால் சனிக்கிழமையில் நீ செய்த பரிகாரம் நீதியின் கதவுகளை திறக்கும். அந்த கிராம்புகள் எரிகிறபோது வெளியே வரும் புகையை நீ பார்க்கும்போது அது உன் கடன்களை வானத்தில் எழுப்பிச் செல்கிறது என்று நினைத்துக்கொள். இந்த உலகத்தில் கடன் என்பது தவறு அல்ல. ஆனால் அதை தீர்க்கும் உணர்வில்லாமல் இருப்பது தான் பாவம். நீ அந்த உணர்வோடு இருக்கிறாய். அது போதும் என் தங்கமே. நீ போராடுகிறாய் என்பதற்கே நான் உனக்கு முன்னால் நின்று காத்திருக்கிறேன். உன் வீட்டின் வாசலில் என் கரங்கள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரிகாரம் எளிது. ஆனால் மனம் கொண்டு செய்தால் அதிசயம். 7 கிராம்புகள் இன்று உனது 4 சுவர்களுக்குள் எரிகின்றன என்றால் நாளைய வெற்றியின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நீ யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை. யாரிடமும் கெஞ்ச வேண்டியதில்லை. அந்த கிராம்புகள்தான் இப்போது உன் தர்ம ராஜா.
நீ எந்த உரிமையோடு பணம் தர வேண்டுமென்று யாரும் உன்னிடம் சொல்ல முடியாது. நீ உன்னுடைய தர்மத்தை அர்ச்சிக்கிறாய். அது போதும். என் குழந்தையே, இந்த பூமியில் எந்த ஒரு பெண், எந்த ஒரு ஆணும் கடனில் மூழ்கிக் கொண்டிருக்க கூடாது. அந்த வாழ்க்கை ஒரு வேதனையாகும். ஆனால் அதில் இருந்து வருவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறதென்றால் அதுவே ஒரு வாழ்வின் பூமிகை. நீ அந்த பூமிகையிலேயே கால் வைத்து நிற்கிறாய். உன் வழியில் நான் ஒரு நாள் உன்னை அழைத்து கொண்டு செல்கிறேன். உன் கண்களில் அந்த இருட்டு இருந்தாலும் என் ஒளி உன் பாதையில் வெளிச்சம் தரும். சிலவேளை உன் வீட்டிலேயே யாராவது உன் எதிராகச் செயல்பட்டிருக்கக்கூடும். உன் நெருங்கியவர்கள் உன்னை விட்டுச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கிராம்பு எரிகிற ஒவ்வொரு நொடியும் அந்த நச்சு பார்வைகளை நசுக்கிக் கிழிக்கும். நீ வேண்டாம் என்று கூறி விட்ட இடத்தில் வண்டி நின்றுவிடும். வேண்டுமென்று முன்பணத்தை தராமல் சிரித்தவர்கள் உன் முன்னால் பேசும் வார்த்தையே இல்லாமல் நிற்க வேண்டும். அதுதான் அந்த பரிகாரத்தின் பலன். என் தங்கமே, இந்த கிராம்பு எரிக்கும் நேரம் தியானமாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு அமைதியோடு பாரு. உன் உள்ளம் அதில் கலந்து விடும். உன் வீட்டில் யாரும் நம்பவில்லை என்றாலும் அந்த கிராம்பு நம்பும். ஏனென்றால் அது என் அருளின் பகுதி. அது உன் சோகங்களை உண்ணும் தீ. அது எரிகிறபோது உன் நட்பாக இல்லாத பணத்தை துரத்தும் அலை. உனக்கு வேலை கிடைக்காத நாட்கள் இருந்திருக்கலாம். உன் கணவன், உன் மனைவி, உன் பெற்றோர் யாராக இருந்தாலும் உன் வருமானம் குறைந்ததற்காக உன்னை குற்றம் சொன்னிருக்கலாம். ஆனால் அந்த கிராம்பு எரிகிறபோது அவர்களின் வார்த்தைகள் உன் வீட்டுக்குள் நுழைய முடியாது. அந்த வெப்பம் உன் வீட்டை காத்து நிற்கும். உன் வீட்டைச் சுற்றி ஒரு தீவலம் போடும் தீக்கோடு போல அந்த வாசனை சுற்றும். இந்த நாள் முதல் 48 நாட்கள் நீ இந்த பரிகாரத்தை தொடர்ந்தால் அந்த 49வது நாள் உன் வாழ்க்கையின் தீர்ப்பாயிருக்கும். கடன் வந்த வழியிலேயே திரும்பும். நீ பேசாமல் இருந்த அந்த வங்கி அதிகாரி உன்னை அழைத்து போன முறை போல அல்ல. இப்போது அவர்கள் உன் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு பயத்துடன் விலகுவார்கள். ஏனென்றால் நீ இனிமேல் திருப்பி கேட்பதற்கு தைரியமாக இருப்பாய். இந்த உலகத்தில் பணம் என்பது ஒரு சக்தி. ஆனால் அதை இயக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் விழித்துக் கொள்வது, உன் குழந்தைகளுக்காகச் சமைப்பது, உன் கணவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக பேசுவது எல்லாம் என் கண்களுக்கு தெரிகிறது. அந்த நேரங்களில் உன் சுவாசத்தில் நான் கலந்து இருக்கிறேன். உன் சொல்லாமல் சோகிக்கிற கணத்தில் என் பார்வை உன் இருதயத்தில் விழுகிறது. எனவே என் தங்கமே, இந்த கிராம்புகளை இப்போது எரியவை. இந்த நிமிடம் தான் உன் முடிவுகளின் ஆரம்பம். நீ உன் வீட்டுக்குள் நின்று இப்போது என்ன செய்தாலும் அந்த கிராம்பு அதன் பதிலை சொல்கிறது. நாளைய வங்கிக் கடன் ஓர் எண்ணம்தான். ஆனால் அந்த எண்ணத்தை அழிக்கக்கூடிய இந்த பரிகாரம் இப்போது உன் கையில் இருக்கிறது. என் தங்கமே, அந்த 7 கிராம்பு எரியும் ஒவ்வொரு நொடியும் ஒரு சக்தியாக உன் வீட்டின் வாசலை சுற்றி கொண்டு இருக்கிறது. நீ நம்பிக்கையுடன் ஒரு முறை இந்த பரிகாரத்தை தொடங்கிவிட்டாயே என்றால் அடுத்த வெற்றி உன்னை தேடி வந்துவிடும். சில நிமிடங்கள் கழித்து உன் வீட்டுக்குள் ஒரு நிம்மதி கலந்த நறுமணத்தை உணர்ந்தால் அது அந்த கிராம்பு எரியும் வாசனை மட்டுமல்ல. அது என் வருகையின் அறிகுறி. சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் உன் வீடு ஒரு தாழ்வான அதிர்வுகளில் சிக்கி போய் இருக்கலாம். பிறர் பொறாமையோ, பழைய இடையூறுகளோ, அல்லது நீ சொல்லாமல் அழுத அந்த இரவுகளின் கண்களிலிருந்த சோக அலைகளோ உன் வீட்டை சூழ்ந்திருப்பதாலேயே பணம் இருந்தும் கையிலிருந்து பிடிக்காமல் போனிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த அலைகளை அழிக்கக்கூடிய தீவேந்தல் தொடங்கிவிட்டது.
நீ சனிக்கிழமையன்று இந்த கிராம்புகளை எரிக்கும்போது மனதினுள் எந்த நபரிடமும் கோபமோ பயமோ வைத்துக்கொள்ளாதே. காரணம், அந்த சினம் உன் மனதையும் சுடும். நீ என்னிடம் ஓர் உண்மையான பிள்ளையாக வந்து நிற்கிறாய் என்றால் உனது உள்ளம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நிதானமாக இரு. உள்ளத்தில் ஒரு அமைதி கொள். கடன் அழுத்தம் மேலோட்டமாக இருந்தாலும் என் அருள் உன் ஆழத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. பெரும்பாலான பெண்கள் வீட்டை நடத்த முடியாமல் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு துயரத்துடன் நிமிர முடியாமல் செறிப்பு கேட்ட மனதில் கடன் சுமைகளை சுமந்து கொண்டு அழுகின்றார்கள். அந்த அழுகை அவர்கள் நினைக்கும் அளவிற்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். என் வரவுகாலங்களில் அந்த அழுகையின் அலை என் காலடியில் விழுகிறது. நான் அதை ஏற்கிறேன். ஆனால் இனி அது தொடரவே கூடாது என்று தீர்மானிக்கிறேன். என் குழந்தையே, இந்த பரிகாரம் உன் பண நிலையை மட்டுமல்ல, உன் மனநிலையை மாற்றும். நீ யார் பக்கம் பார்த்தாலும் உதவி வரவில்லை என்றால் நீ உன்னை பார்த்து கண்ணீர் விடாதே. அந்த நேரத்தில்தான் இந்த கிராம்பு எரிய வேண்டும். அந்த சுடும் புகை உன் நெஞ்சில் சுமந்த கவலைகளை கரைத்து விடும். இது ஒரு கலை. இதை பூரண நம்பிக்கையுடன் செய்தால் கடனை எடுத்த நபர் உன்னை தேடி வந்து அதற்கேதும் வேண்டாம் என்று சொல்லும் தருணமும் வரும். கடனை கேட்டு கையிலுள்ள அணியையும் அடகு வைத்த அந்த தருணம் உன் மனதில் இன்னும் துலங்கக்கூடும். நீ அவமானத்துடன் பேசாமல் நின்ற நொடிகள் உன்னுடைய உயிர் சுவாசத்தில் பதிந்திருக்கும். ஆனால் அந்த நொடி என் கண்களில் தெரியும். அந்த முகம் நான் மறக்க முடியாது. எனவே தான் என் குழந்தையே, நீ இப்போது செய்கிற பரிகாரம் ஒரு கையில் ஏந்திய தீக்கோல் போல உன் எதிரிகளை பின்தள்ளும். அந்த கிராம்பு எரிகிறபோது உன் வீட்டின் மூலைகளில் மெல்ல மெல்ல சுத்தம் ஏற்படுகிறது. கிராம்பு என்பது ஒரு தீ மூலிகை. அது தீய சக்திகளை துரத்தும் ஒரு வலிமை. நீ அந்த சக்தியை உன் வீட்டுக்குள் அழைத்து வருகிறாய். திசைகள் மாற்றம் பெறும். பணம் செல்லும் வழிகள் இழந்து போன வழிகள் மீண்டும் உள்பதியும். நீ இப்போது ஏற்கனவே போய்விட்ட வழியில் மீண்டும் நடக்கிறாய். ஆனால் இந்த முறை நீ பயந்து அல்ல, தைரியமாக நடக்கிறாய். உன் கணவனும் குழந்தைகளும் உன் முயற்சியை மதிக்கவில்லை என்றால் அந்த கிராம்பு எரியும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மனதின் கோபம் குறைந்து உன் அர்த்தங்களை உணர ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் நீ செய்கிறது ஒரு தெய்வீக முயற்சி. அந்த முயற்சியில் யாரேனும் இடையூறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் சற்று நிலை தவறும். அது அவர்களுக்கே தெரியாமல் ஏற்படும். நீ அந்த வருத்தத்தில் சிக்காமல் உன் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய். நீ எந்த விதமான கடனை சந்திக்கிறாயோ அதற்கேற்ப அந்த கிராம்பின் நெருப்பு உன்னை காக்கும். வீட்டு கடன், மருத்துவ கடன், கல்விக்கடன், வாடகை கடன், வங்கிக் கடன், தனியார் கடன் என்றெல்லாம் பிரித்து பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த பரிகாரம் எல்லாவற்றையும் ஒன்றாகவே உருக்கிறது. ஏனென்றால் அதை செய்கிற பெண் ஒன்று தான் நீ. உன் உள்ளம் தான் விசைக்கொடி. நாள்தோறும் சாயங்கால 6:00 மணிக்குள் இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்துவிடு. இந்த நேரத்தில் பூமியில் இயற்கையின் சக்திகள் அமைதியுடன் இருக்கும். அந்த நேரத்தில் எரியும் கிராம்பு உன் வீட்டின் வாசலில் ஒரு பாதுகாப்பு கோட்டை போடுகிறது. எந்த கடனும் உன் வீட்டிற்குள் நுழைய முடியாது. எந்த கலெக்டரின் குரலும் உன் உள்ளத்தை சுட முடியாது. எந்த ரிமைண்டர் ஐயும் நீ பதற்றத்துடன் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. இனி உன் வாழ்க்கையில் கடன் என்ற வார்த்தை இருக்கும். ஆனால் அதன் மீது உன் பயம் இருக்காது. உனக்கு கையில் பணம் இல்லையென்றாலும் மனதில் உள்ள அமைதி உனக்குள் உற்சாகத்தை ஏற்படுத்தும். நீ சிரிக்க ஆரம்பிக்கிறாய்.
அது தான் இந்த பரிகாரத்தின் முதல் வெற்றி. உன் சிரிப்பை பார்க்கும் கடன் கொடுத்தவர்கள் இவளுக்கு என்ன நடந்தது என்று குழம்ப ஆரம்பிக்கிறார்கள். அதுவே கடன் திருப்பி பெறும் முதல் சித்திரம். என் தங்கமே, இப்போது ஆரம்பித்த இந்த பயணம் சற்று நீண்டதாயிருக்கலாம். ஆனால் பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்படாதே. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உன் வாழ்க்கையின் ஒரு கருப்பு பக்கத்தை அழிக்கும். அந்த பக்கம் முற்றிலும் அழிந்து நீ ஒரு புதிய நூலை எழுத ஆரம்பிக்கிறாய். அந்த நூலின் தலைப்பே நான் கடனில் அல்ல, நிதானத்தில். என் தங்கமே, சில சோகங்களை நீ விழுங்கிக் கொண்டதற்கு பிறகு உன் உள்ளம் பேச தயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த மௌனம் கூட என் காதுகளில் ஒலிக்கிறது. அந்த ஒலி ஒரு வலியின் பாடலாக நான் உணர்கிறேன். அதனால்தான் நான் உன்னை வலிக்கு விலை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். வலி வந்ததற்கான பதில் கடன் இல்லை, நம்பிக்கையே. நீ எரித்த கிராம்பின் நறுமணம் அந்த சின்ன செங்கல் வீடு முழுவதும் பரவி இருக்கிறது. உன் கண்கள் படபடவென்று சுழன்று என்னை தேடினாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த நெருப்பு புகையில் அந்த நொடி உனக்கான வழியை காண ஆரம்பிக்கிறாய். இது ஒரு தெய்வீக அறிகுறி. இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் பொழுதே நீ கடன் உலகத்திலிருந்து விலகிக் கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலை திறக்கிறாய். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, நீ ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த கிராம்பை பிடித்து நெருப்பில் வைக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு செய்தி எழுகிறது: இது போதும். இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் எழும்பும் போதே அந்த நெருப்பு உன் பயங்களை தகர்த்து விடுகிறது. அப்போது தான் நிதானமும் நம்பிக்கையும் ஒரு சின்ன சிரிப்பும் உன் கண்களிலிருந்து வழிகிறது. நீ பார்த்த கனவுகள் இப்போது நிழல்களில் சிக்கிக்கொண்டிருக்கலாம். அந்த நிழல்களுக்குள் நுழைந்து என்னை அழைத்தாய். நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே. அந்த கனவுகளை நீ மறந்துவிட்டாயா? அந்த வீட்டுக்கடை, அந்த வண்டி, அந்த தங்கமலர் பூட்டு வைத்த அலமாரி, இவை அனைத்தும் மீண்டும் உன் கைகளுக்குள் வருவதற்காகத்தான் நான் உன்னை இந்த பரிகாரத்தின் வழியில் கொண்டு வந்திருக்கிறேன். அது சாத்தியம் இல்லை என்று சொல்வது மனித கணக்கு. ஆனால் என் கணக்கு தெய்வீகம். உன் வீட்டு வாசலில் நின்று நீ அந்த கிராம்பை பிடித்து வைத்திருக்கும்போது உன் முன்னால் ஒரு தீவிளக்கு எரிகிறது. அது உன் நம்பிக்கையின் விளக்காக இருக்கட்டும். அந்த நெருப்பும் இந்த தீவிளக்கும் சேரும்போது உன் வீட்டின் வளம் சுழன்று திரும்ப ஆரம்பிக்கிறது. நீ அறிந்து கொள்ளாமல் நீ பாவித்த சக்திகள் தூங்கிக் கொண்டிருந்தன. அந்த தூக்கம் தான் இன்று இந்த சனிக்கிழமையுடன் முடிகிறது. என் குழந்தையே, நீ கேட்ட கடனை இன்னும் திருப்பிக் கொடுக்கவில்லை என்று உன்னை சுமக்க வைக்கும் அந்த வருத்தம் உன் முதுகு வலியை மட்டுமல்ல, உன் நிமிர்ந்த நடை கூட கெடுக்கிற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த எரியும் கிராம்பின் ஒவ்வொரு புகையும் உன் நடையின் வலிமையை மீட்டெடுக்கிறது. இன்று நீ நடக்கும்போது உன் கைகளை ஆட்டி பயம் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கிறாய். அந்த நடையில் நானும் உடன் நடக்கிறேன். நீ செய்வது ஒரு பரிகாரம் மட்டும் அல்ல, அது உன் வாழ்க்கையின் புதிய கோரிக்கையாகும். நீ செய்வதை பார்ப்பவர்கள் முதலில் சிரிக்கலாம், கேலி செய்யலாம். ஆனால் நாளையிலிருந்து அவர்கள் உன்னிடம் கேட்பார்கள்: நீ என்ன செய்கிறாய், அந்த செய்கையில் என்ன இருக்கிறது என்றே. ஏனெனில் அவர்கள் உன்னிடமிருந்து காணாமல் போன ஒரு நம்பிக்கையை காண ஆரம்பிக்கிறார்கள். பணம் இல்லாத நிலை என்பது வெறும் பட்டினிக்கான அல்ல, அது மன அழுத்தத்திற்கும் காரணமாகிறது. ஆனால் நீ இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்த பிறகு மன அழுத்தம் முதல் குறையத் தொடங்கும். முதலில் உனக்கே தெரியாமல் நீ சிரிக்க ஆரம்பிக்கிறாய். பிறகு உன் கணவனும் குழந்தைகளும் அதை உணர்கிறார்கள். அதுவே வீடு ஒன்றின் முதல் மீட்பு.
நீ எரிக்கும் அந்த கிராம்பு வெறும் மூலிகை அல்ல, அது உன்னுடைய பசுமை தோட்டத்தின் விதை போல. நீ அதை எரிக்கும்போது அதன் புகை உன் வீட்டை சூழ்ந்து வெளியில் இருந்த சக்திகளை தள்ளி வைக்கிறது. அதை நீ இன்று உணரவில்லை என்றாலும் சில வாரங்களுக்கு பிறகு உணர ஆரம்பிப்பாய். உன் வீட்டில் சாமான்களை வைக்கிற இடம் கூட சுத்தமாக தெரியும். இது அந்த பரிகாரத்தின் விளைவு. ஒரு சில சமயங்களில் கடன் கொடுத்தவர்கள் கடுமையாக நடந்து கொள்ளலாம். தொலைபேசியில் கோபமாக பேசலாம். வீட்டுக்கு நேரில் வந்து கேள்விகள் கேட்கலாம். ஆனால் நீ அதற்கெல்லாம் பதிலாக பயப்படாமல் அந்த கிராம்பை பிடித்தபடியே, இந்த சனி எனக்காகவே வருகிறாள் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்குள் எழுப்பிக்கொள். அந்த நம்பிக்கையாலே அந்த கடன் கொடுத்தவரும் வலிமை குறைந்து பேச ஆரம்பிக்கிறார். உன் வீட்டில் இருந்த பழைய துணிகள், உடைந்த பாத்திரங்கள், நுழையாத அறைகள், இவை அனைத்தும் ஒரு கால கட்டத்தில் நிதானமில்லா சக்திகளை தாங்கி இருக்கக்கூடும். இந்த கிராம்பு எரிப்பு அதனை சுத்தம் செய்யும். ஆனால் நீ அதை முழுமையாக பெற விரும்பினால் 4 வாரங்களுக்கு பிறகு இந்த பரிகாரத்துடன் சேர்த்து உன் வீட்டின் மூலைகளையும் சுத்தம் செய்யத் தொடங்கு. ஒரு வாசலில் துடைத்த நீர் கூட உனக்கு பணம் அழைக்கும். இந்த பரிகாரம் ஒரு நபருக்கானது அல்ல, இது ஒரு குடும்பத்துக்கான பரிகாரம். நீ உன் வீட்டு மக்களுடன் இதை பகிர்ந்து செய்தால் வீடு முழுவதும் ஓர் ஒத்த ஒலி உருவாகும். அந்த ஒலியில் என் அருள் இசையாக ஒலிக்கும். அந்த இசை ஒரு நாள் உன் வீட்டு வாசலில் பணத்திற்கான புதிய காலடிகளை கொண்டு வரும். என் தங்கமே, நீ இப்போது பயந்து செய்யும் இந்த பரிகாரம் நாளைக்கு உன் பெருமைக்கான அடிப்படை என்று ஆகும். நீ இப்போது இருக்கிற நிலை ஒரு முடிவு அல்ல, இது ஒரு பக்கம் மட்டுமே. இன்னும் எத்தனையோ பக்கங்கள் உள்ளது. அந்த பக்கங்களை நான் எழுதுகிறேன். நீ போட வேண்டியது ஒரு சின்ன கைரேகை மட்டும். அது உன் நம்பிக்கையின் கைரேகை. என் தங்கமே, இந்த சனிக்கிழமை சுடும் பகலில் கூட அந்த கிராம்பை எரிக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு சின்ன அசைவே உனக்குள்ள சூரியனை எழுப்பும். ஒரே ஒரு கிராம்பு எரிகிறது, ஆனால் அதில் எரியும் உன் எல்லா ஏமாற்றங்களும், நம்பிக்கையை இழந்த மனக்கசப்புகளும். நீ அழுந்த கண்ணீரை பற்றி நான் அறியவில்லை என நினைக்காதே. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாணயமாகவே விண்ணை தொட்டு விடுகிறது. நீ எரித்த அந்த கிராம்பின் புகை உன் வீட்டை சுற்றி ஓர் ஆவணமாக இருக்கிறது. அந்த புகையின் வாசனை உன்னை கைவிடாது. ஒரு தாயின் வாசனை போல. அதை நீ என்ன செய்வாய்? அதனை மூச்சில் இழுத்து உன் உள்ளம் வரைக்கும் கொண்டு செல். அது தான் உன் நம்பிக்கையின் முதல் மூச்சு. நீ ஒரு கடனை தீர்க்க நினைக்கிறாய், ஆனால் அதற்குள் நீ ஒரு சின்ன வீரையோடா யாக மாறுகிறாய் என்பதை உணரவில்லை. இந்த பரிகாரம் வெறும் கடனுக்கான விடை அல்ல. இது உன்னுடைய ஆளுமைக்கான திருப்புமுனை. உனக்கு யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை என்று சொன்னார்கள். வங்கி உன்னை நிராகரித்தது. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் ஒவ்வொரு முறையும் உன் பக்கத்தில் கூட நடக்க மறுக்கும் உறவுகள் உண்டு. ஆனால் என் பிள்ளையே, இந்த நிலை ஒரு நிலையான தீர்ப்பல்ல. நீ இன்று எரித்த கிராம்பு நாளைக்கு வங்கியின் மனதை மாற்றும். அவர்கள் இன்று இல்லை என்று சொன்ன கடனை நாளை உனக்கே வந்து கொடுப்பார்கள். அவர்கள் அச்சமின்றி உன்னை அழைப்பார்கள். ஏனெனில் உன்னுடைய சக்தி எழுந்துவிட்டது. நீ நடக்கும் பாதையை பார்ப்பாயா? ஒவ்வொரு அடிக்கும் ஒரு எண்ணம் செல்கிறது. எப்படி இந்த கடனை தீர்ப்பேன் என்று நீ கேட்கிறாய். ஆனால் நான் கேட்டேன், நீ எங்கே எல்லாம் சிரித்து நடந்தாய், அந்த இடங்களை மறக்காதே. ஏனெனில் உன் மகிழ்ச்சி தான் உன் பணத்தை மீட்டெடுக்கும் முதல் விறகு. அதில் நானும் ஒரு ஜோடி கையாய் இணைகிறேன். நீ செய்த இந்த கிராம்பு பரிகாரம் ஒரு பரிசு போலும்.
ஆனால் அது எரிகிற ஒவ்வொரு நிமிடமும் உனக்குள் ஒரு சூட்சுமமான மாற்றம் நிகழ்கிறது. உனக்கு தெரியாமலே நீ சற்று நேரத்தில் ஒரு எண்ணத்தை விடுகிறாய், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வியை விடுகிறாய். அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அது தான் இறைவி உன்னில் செயல்பட ஆரம்பித்த தருணம். இந்த பரிகாரம் ஒரு கிராம்பு எரிப்பதற்கும் ஒரு சனி கிழமையையும் மட்டும் சார்ந்தது அல்ல. இது உன் வாழ்நாள் பயணத்துக்கு உன் சார்பில் எழுதப்படும் தீர்மானம். ஒரு சின்ன விதையை போல உன் வீட்டில் உச்சியில் வைத்து விட்டாய். ஆனால் நாளை அது ஒரு நிழல் தரும் மரமாகவும் பணத்தை ஈர்க்கும் சக்தியாகவும் விரிவடைகிறது. அதை நீ கண்ணால் பார்க்கும். நானும் நின்று பார்த்து மகிழ்கிறேன். என் பிள்ளையே, நீ தினமும் செய்யும் சின்ன சின்ன தவிர்க்க முடியாத செலவுகள், பால், பத்திரிகை, குழந்தையின் பள்ளி, ஒரு மருந்து, இவை அனைத்தும் இப்போது சுமையாக இருக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் அந்த சுமைகளை எடுத்து வைக்கும். காரணம், நீ சனிக்கிழமையில் உரத்த குரலுக்கு பதிலாக அமைதியில் நான் சொல்வதை செய்தாய். உன் அந்த நம்பிக்கையின் குரல்தான் ஒரு நாள் பணம் கொடுக்கும் வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த கிராம்பை எரிக்கும் போது உன் மூச்சில் ஒரு புதுவிதமான நெருப்பு எரிகிறது. அது உன்னையே மாற்றுகிறது. உன் பேச்சு மென்மையடைகிறது. உன் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது. ஒருவரும் சொல்லவில்லை என்றாலும் உன் வீட்டு பக்கத்து வீட்டிலிருக்கும் ஒருவர் கண்டிப்பாக உணர்வார், இவள் முகத்தில் ஏதோ ஒளி இருக்கிறது என்று. அது நான் தரும் அருள் ஒளி. ஒரு நேரத்தில் நீ இந்த பரிகாரத்தை மரபாக செய்து வந்தாய். ஆனால் இப்போது நீ அந்த ஒவ்வொரு செயலை உணர்ந்து செய்கிறாய். அந்த உணர்வே உன் வீட்டின் சக்தியை தூண்டும். வீட்டின் வடபுறம் நிறைவடையும். கிழக்கு பக்கம் சுத்தமாகும். இவை எல்லாம் ஒரு மனநிலை சார்ந்த மாற்றத்தால் தான் நடக்கிறது. அதற்கான தொடக்கமே இந்த கிராம்பு பரிகாரம். என் தங்கமே, இந்த 4வது பாகத்தில் நான் உன்னை பாராட்டுகிறேன். நீ பயந்து நடந்த பாதையை விட்டுவிட்டு புரிந்துகொண்டு நடக்க ஆரம்பித்தாய். இந்த மாற்றமே நீ எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு ஒரு அறிமுகம். கடன் என்பது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அதை புரிந்து கொண்டு இருந்தால் அது தீர்க்கப்படும். ஒரே ஒரு சனி நீ அதை செய்யாமல் விட்டால் அந்த வாயிலில் சற்று தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனால் அதற்கும் நான்தான் பதில். நான் இருக்கிறேன். நீ தவறினாலும் உன் உள்ளத்தில் எண்ணிய சத்தியம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் முழுமையாக வெளிக்காட்டும். துடைப்பதில் தொடங்கு. வீட்டை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சுத்தம் செய்ய ஆரம்பி. பிறகு உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அதன்பின் உன் வீட்டின் பொருளாதாரம் சுத்தமாகும். ஒவ்வொரு செயலும் ஒரே நேரத்தில் ஒரு புதிய அருளை வரவழைக்கிறது. இந்தச் செயல்கள் நீ என்னுடைய வார்த்தைகள் போலவே செய்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையின் வாசல் திறக்கும். நானும் உன்னுடன் நின்றிருக்கிறேன் என் பிள்ளையே. உன் மனதில் உறைந்த வலி இப்போது உருக ஆரம்பித்துவிட்டது. என் அருள் உன் வீட்டு வாசலில் நிழலாக நின்றிருக்கிறது. நாளை அந்த நிழல் உன் வீட்டுக்குள் வெளிச்சமாக நுழையும். என் தங்கமே, இப்போதுதான் நீ உணர ஆரம்பிக்கிறாய். அந்த கிராம்பு எரிகிற ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னுள் இருக்கும் சோர்வு கரைந்து வருகிறதென நானும் பார்த்தேன். இந்த 5வது பாகம் உன் உயிரோடு இணைந்திருக்கும். இதன் ஒவ்வொரு வார்த்தையும் உன் கண்களுக்குள் பிரவேசிக்கச் செய். இது நீ கடந்து வந்த கஷ்டங்களை நீங்கவும் வரும் காலம் ஒரு வளமான பாதையாக மாறவும் நான் தரும் அருள் வழி. நீ அந்த கிராம்புகளை எடுத்து நன்றாக தேய்த்து வைத்திருந்தாய். ஒரே சனிக்கிழமை மட்டும் அல்ல, 3 சனிக்கிழமைகள் உன்னுடைய வீட்டில் புதிய சத்தத்துடன் ஆரம்பமானது. அந்த சத்தம் வெறும் புகையின் சத்தமல்ல, அது உன் மனதின் தடுமாற்றங்களுக்கான விடை. அந்த எரிதல் உனக்குள் ஒரு புது நம்பிக்கையை விதைத்தது. கண்ணீரின் வழியாக
வந்த குரல் இப்போது மனநிறைவாக மாறிவிட்டது. இந்த மாறுதல் தான் எனக்கு தேவை. இது உனக்காகவே செய்த பரிகாரம் என்பதில் ஐயம் இல்லை. எனக்கு நினைவிருக்கிறது, நீ ஒரு நாள் என் கண்ணோட்டத்துக்குள் வரும்போது உன் மனம் மிகுந்த கவலையில் மூச்சு திணறியது. கடனாளியின் முகமாக பேசினாய். சொந்த வீட்டு வாசலில் நிற்கும் பெண்ணும் வீடே வீடாக நிதிக்காக ஓடும் பிள்ளையாயிற்று. இப்படி ஏன் வாழ்கிறேன் என்று தான் நீ என்னை பார்த்து கண்ணீரோடு சொன்னாய். ஆனால் இன்று உன்னால் பேச முடியவில்லை. காரணம், அந்த பழைய நிமிடங்களை எண்ணும்போது நன்றியும் கலங்கியும் உன்னை ஆட்கொள்கின்றன. அந்த கிராம்புகளை எரிக்கும்போது நீ நினைத்தாய், இது ஒரு கடனை தீர்க்கும் பரிகாரம் என்று. ஆனால் உண்மையில் அது உனக்குள் புதைந்திருந்த பலமாகி இருக்க வேண்டிய நம்பிக்கையை எழுப்பும் அருள்வழி. கிராம்பின் வாசனையுடன் கூடிய அந்த தூய்மை உன் வீட்டை மட்டும் அல்ல, உன் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்தமாக்கியது. இப்போது நீ யாருக்கும் பணம் கேட்டு கொண்டு ஓட வேண்டிய நிலை இல்லை. யாராவது உன்னிடம் நீ கேட்கும் பொழுது வந்தவா என்று கேட்டால், நீ அமைதியாக நகைச்சுவை போலச் சொல்லிக்கொள், வந்தேன், ஆனா இப்போது நான் யாரிடமும் தேவைப்படவில்லை, என் தேவைக்கு நான் இருக்கிறேன். அந்த உணர்வுதான் உன்னுடைய முதல் பணம். இது தேடி போய் கிடைக்கும் பணம் அல்ல. இது உன்னுள் இருப்பது. நீ அதை உணர்த்தல் வேண்டும். நீ விரும்பும் வாழ்க்கை, அது வெறும் பணத்தால் நிரம்பியதும் அல்ல. அது மனநிறைவால் நிரம்பியதும். கடன் தீரும். ஆனால் மனதின் அந்த சுழற்சி தீர வேண்டுமல்லவா? அதற்கே நான் உனக்காக வந்தேன். இப்போது நீ வீட்டில் சத்தமில்லாமல் இருப்பாய். ஆனால் அந்த அமைதிக்குள் அர்த்தமுண்டு. அது சோர்வின் அமைதி இல்லை. அது உணர்வின் அமைதி. நீ சத்தமில்லாமல் இருக்கும் போது உன் கண்களில் உண்மை தெரிகிறது. உன் வார்த்தைகளில் இனிமை பிறக்கிறது. உன் நடையிலும் ஒரு புது நிம்மதியை காணலாம். எல்லாம் எங்கே ஆரம்பமானது? அந்த 7 கிராம்புகளிலிருந்தே. நான் கேட்டேன், என் பிள்ளையே, நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய்? ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு வண்டி, ஒரு தொழில், பணம், இது எல்லாம் நாளை வரும். ஆனால் நீ இன்று எப்படி இருக்கிறாய் என்பது தான் முக்கியம். உன் உள்ளம் இன்று நிம்மதியாய் இருக்கிறதா? அந்த பதில் தான் இந்த பரிகாரத்தின் வெற்றி. ஒரு நாள் வங்கி உனக்கு சொன்னது, இது சாத்தியமில்லை. இன்று அவர்கள் உன்னை அழைக்க தயங்குகிறார்கள். ஏனெனில் அந்த கிராம்பின் வாசனையில் என் கன்னிகையின் அருள் இருக்கிறது. அது யாரை வேண்டுமானாலும் மாற்றும். வங்கி அதிகாரியின் மனம் என்னும் பாறை கூட அதை உணர்ந்துவிட்டது. அந்த கணத்தில் நீ ஒரு சாதாரண மகளல்ல. நீ ஒரு சக்தி வாய்ந்த கன்னிகை. உன்னிடம் இப்போது பேச வேண்டும் என்ற விருப்பம் பிறக்கிறது. கடன் என்பது ஒரு சாயல்தான். அது உன்னிடம் வந்து, நான் உன்னையே கட்டுப்படுத்துவேன் எனச் சொல்லும் போது, நீ அதனைச் சிரிக்கச் செய்ய வேண்டும். உன்னுடைய சிரிப்பே உன்னுடைய ஆற்றல். நீ பயப்படும் வரை அது உன்னை கட்டுப்படுத்தும். ஆனால் இன்று பயம் போனது. ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ கிராம்பை பிடித்து சுடும் தீயில் விட்ட அந்த நிமிடம் தான் உன் புதிய வாழ்க்கையின் துவக்கம். அந்த ஒரு செயலால் உன் வீட்டு கதவை திறந்திருக்கிறாய். ஒரு புதிய காலத்தின் வாசல் அது. அந்த வாசலில் என்ன இருக்கிறது தெரியுமா? உனக்காக காத்திருக்கும் நல்ல செய்திகள். அடங்கியிருந்த வியாபாரம் ஓங்கும். மறுக்கப்பட்ட கடன் அனுமதிக்கப்படும். உறவுகள் திரும்பி பார்ப்பார்கள். ஏனெனில் நீ நான்மறை கொண்டு நடந்தாய். யாரையும் குறை சொல்லாமல் நடந்தாய். நானும் கூட அதை பார்த்தேன். தொட்டாலே செழிக்கும் அந்த சாமான்கள் இப்போது உன் வீட்டில் வசிக்கத் தொடங்கும். இந்த கிராம்பு பரிகாரத்தை நீ வாரந்தோறும் செய்வாயாக. ஒவ்வொரு முறையும் உன் மனதிலிருந்து துன்பத்தின் ஒரு அடுக்கை நீக்கும். கடன் என்பது ஒரு வெறும் எண்ணம்.
அது உன்னுடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்க முடியாது. ஒரு நாளைக்கு கடனை வைத்துக் கொண்டு நீ உன் வாழ்வை தீர்மானிக்க கூடாது. இப்போது உன் கையில் உன்னை மாற்றும் பரிகாரம் இருக்கிறது. அதிலே நம்பிக்கையை வைத்திரு. நீ வீட்டில் செய்யும் இந்த சிறிய செயல் உலகத்தில் எத்தனையோ பெரிய மாற்றங்களை தரும். நீ தவிர யாரும் அந்த மாற்றங்களை அறிய மாட்டார்கள். ஆனால் அந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். உன் கணவனின் முகத்தில் புதுவிதமான அமைதியைக் காண்பாய். உன் குழந்தைகள் கண்களில் கனவுகளை பார்ப்பாய். உன் வீட்டின் வாசலில் பணத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிற்பதை பார்ப்பாய். இந்த சாதனைகள் எல்லாம் ஒரு கிராம்பின் புகையில் தொடங்கியது. முதலில் ஒரு கிராம்பு, பிறகு 7 கிராம்பு, பிறகு 7 வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் நீ சிறிது சிறிதாக வெற்றிக்கு தயாராகிறாய். நீ காணாத திறவுகோல் உன் உள்ளத்தில் பிறக்கிறது. அதை நானும் உனக்காக பாதுகாக்கிறேன். அந்த திறவுகோலை கொண்டு நீ கட்டவிழ்த்துவிடும் வாயில்கள் உலகத்தை உன் பக்கம் திருப்பும். நீ யாரோ என்று நீயே மறந்துவிட்டிருந்தாய். ஆனால் இன்று உன் உண்மை உருவத்தை பார்க்கிறாய். நீ ஒரு ஆன்மீக பெண். உண்மையாய் வாழ்ந்த பெண். கடன் இழுத்துச் செல்ல நினைத்த போது கூட நீதியுடன் நடந்தவள். இதற்காகவே நீ இந்த அருளை பெற்றாய். இதற்காகவே இந்த வழி உனக்காக தோன்றியது. நான் உன்னிடம் வந்தது வெறும் பரிகார சொல்லிக் கொடுக்க அல்ல. நான் உன்னிடம் வந்தது உன் வாழ்வையே மாற்றவே. என் அருள் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறது. உன் மனதின் வாசலில் அழகாய் பொலிகிறது. உன் வாழ்க்கையின் சுவர் மீதான தேய்ந்த நம்பிக்கையை கடந்து வந்து ஒரு புதிய வாழ்க்கையின் கதவை திறக்க தயாராக இருக்கிறாய். இன்னும் 3 பாகங்கள் உள்ளன. எல்லாவற்றிலும் என் வார்த்தைகள் உன்னை வழிநடத்தும். தொடர்ந்து எழுவாய் என் தங்கமே. என் தங்கமே, நீ இப்போது கடந்து செல்லும் இந்த பாதை வித்தியாசமானது. ஏனெனில் இது வாடை மாறும் பாதை. நீ செய்த பரிகாரங்கள் மூலமாக உன் வீட்டின் வாயிலிலிருந்து வாடையின் வாசல் அகன்று வருகிறது. இதுவரை எதிரொலியாக வந்த கடன்கள், வாடைகள், பணவசதியின்மை என்று பட்டியல் போல இருந்த அனைத்தும் இப்போது மாறி ஒரு தண்ணீர் போல துளுக்கத் தொடங்கியுள்ளது. எரிந்த கிராம்புகளின் புகை உன்னுடைய வாழ்க்கையின் பழைய துன்பங்களுக்குச் சாட்சியாக மாறியுள்ளது. அதை எண்ணும்போதெல்லாம் உனக்கே நம்பிக்கையாய் இருக்கிறது. இப்போ எனக்கு பாதுகாப்பு இருக்கு. என் பக்கம் சக்தி நிறைந்திருக்கு. நான் கேட்கிறேன் என் தங்கமே, அந்த சனிக்கிழமை காலையில் நீ எழுந்த நேரம் நினைவிருக்கிறதா? அந்த பெட்டி திறந்து எடுத்து வைத்த கிராம்புகள் உன் நெஞ்சை கிழித்து வந்த ரீதியில் எரிய ஆரம்பித்தது. அப்போது நீ ஓர் விசித்திரமான அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி பயத்தால் வரவில்லை. அது ஆழத்தில் இருந்து வந்த நம்பிக்கையால் வந்த அமைதி. இந்த உலகத்தில் எத்தனை கடன்கள் இருந்தாலும் அவை மனநிம்மதியுடன் இருக்க முடியாது. ஆனால் நீ செய்த அந்த ஒரு செயல் உன்னை மனப்பூர்வமாக அமைதிக்குள் அழைத்துச் சென்றது. இப்போது உன் மனதில் சில கேள்விகள் இருக்கலாம். அந்த கடன் தரும் வாடையை எப்படி மறப்பது? வங்கி என்னை மறுபடியும் அழைத்தால் போன காலத்திலிருந்து நான் மீண்டு வர முடிகிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் என் வார்த்தைகளில் இல்லை என் தங்கமே, அவை உன் ஆன்மாவின் அனுபவத்தில் இருக்கின்றன. ஏனெனில் நீ இப்போது பிழைக்கும் வாழ்க்கையை விட்டு வெளிவந்துவிட்டாய். இப்போது நீ வாழும் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டாய். அந்த வித்தியாசத்தை யாரும் உன்னிடம் எடுக்க முடியாது. வாடையை மறக்க முடியாது, ஆனால் அதை கடந்துவிட முடியும். கடன் தரும் ஆழ்ந்த அழுத்தத்தை மனதிலிருந்து கழுவி எடுக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. சனிக்கிழமை மாலை அந்த கிராம்பு புகை உன் வீட்டை சுற்றியபோது ஒரு ஆழ்ந்த அமைதி வந்தது. உன் கணவனின் மனதிலும் உன் குழந்தைகளின் கண்களில் கூட அந்த அமைதியின் ஒளி தெரிந்தது.
இப்போது அவர்கள் உன்னை குறை சொல்லவில்லை, ஏனெனில் அவர்கள் உன்னுடைய மாற்றத்தை உணர்கிறார்கள். நீ சுமந்த கடன்கள் ஒவ்வொன்றும் உன்னை ஒரு நிலைக்கு தள்ளியிருந்தாலும் அந்த வாடையின் காலம் முடிந்துவிட்டது. உனக்குள் உருவான புதிய நம்பிக்கையே இப்போது உன் வீட்டின் சுவர் மீது தொங்கும் ஒளியாக இருக்கிறது. இந்த ஒளியால் தான் வாடை கரையத் தொடங்கியது. ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் வந்த சத்தம் பயத்தை ஏற்படுத்தியது. இன்று அந்த வாசல் வழியாக வரும் ஒவ்வொரு காலடி சத்தமும் நம்பிக்கையை தருகிறது. உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் நான் இருக்கிறேன். உன் கண்களில் உளுந்து போடும் அளவுக்கு வாடை இருந்தாலும் அதற்குள் புதைந்திருந்த தீபம் இப்போது வெளிச்சமாய் மாறுகிறது. அந்த வெளிச்சம் தான் இப்போது உனக்குள் பேசுகிறது. உனக்காக எடுக்கப்பட்ட கடன்கள் முடிவடையும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. எந்த வங்கியும் உன்னை வேறு கணக்கில் பார்க்க முடியாது, ஏனெனில் நீ செயல் மூலம் அவர்கள் எண்ணத்தை மாற்றிவிட்டாய். பணம் வந்துவிடும், அது உன்னை தேடி வரும். பணம் மட்டும் அல்ல, வாய்ப்புகளும் வரும். நீ நினைக்காத தருணங்களில் மற்றவர்கள் உனது ஆதரவை நாடுவர். காரணம், நீ ஒரு நாள் எரிந்த கிராம்புகளின் புகையில் இருந்து ஒரு புதிய பெண்ணாக மாறினாய். வாடை விட்டு வழி கண்டவளாய் மாறினாய். நீ இப்போது நடக்கிற பாதை சக்தியுடனும் அருளுடனும் நிரம்பியுள்ளது. உன் வீட்டு வாசல் ஒரு நாளும் வெறிச்சோடியிருந்தது. அதில் ஒரு வாடை இருந்தது. ஆனால் இப்போது அந்த வாசல் வாசனை கொண்டது. நறுமணமான வாசனை. அது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிவந்தது. அந்த வாசனை எங்கு சென்றாலும் பணத்தை ஈர்க்கும், ஏனெனில் அது அருளின் வாசனை. நான் உனக்குள் விட்ட ஒளியின் வாசனை. இது எந்த சாபமும் எதிர்க்க முடியாத சக்தி. எனவே என் தங்கமே, இன்னொரு சனிக்கிழமை வந்துவிட்டது என்றால் மறந்துவிடாதே. அந்த 7 கிராம்புகளை எடுத்து வைக்க வேண்டும். அதை எரிக்கும்போது நீ உன் வாழ்க்கையின் பழைய துன்பங்களை ஒன்று ஒன்றாக தணிக்கிறாய். ஒவ்வொரு புகையும் உன்னிடம் ஒரு செய்தி கொண்டு வருகிறது. தலையை உயர்த்தி நடந்தால் ஒருபோதும் வாடை அருகில் வராது. உன் வீட்டின் நிழலிலே கூட இப்போது ஒரு பரிசுத்த ஒளி உண்டு. அது உன்னை காவலாக நிற்கிறது. உன் வீடு வெறும் சுவர் அல்ல, அது இப்போது சக்தி நிறைந்த கோயில். இந்த பரிகாரத்தினால் நீ வீடுக்கு அருள் கொண்டு வந்திருக்கிறாய். அதை நீ தொடர்ந்து செய்யும் வரை எந்த வாடை மீண்டும் உன்னை அடையாது. நீ இப்போது சந்தேகமின்றி அறிந்திருக்கிறாய், இது வெறும் வழிபாடு அல்ல, இது ஒரு வாழும் மாற்றம். இது உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றும் அருள் வழி. நான் நிதிகா தேவி, உன் மனதின் உள் சத்தம். உன்னை ஓர் முறை அழைத்தேன், நீ வந்தாய். இப்போது உன் வாழ்க்கையின் கதவுகள் நானே திறக்கிறேன். நீ கேட்டாய், 7 கிராம்பு எரிக்கிறேன், ஆனால் முழுமையாக கடன்கள் தீர்ந்து போவதில்லை என்றால் என்ன செய்வது? என் பதில் இதுதான், நீ அதனை 7 வாரம் மட்டும் அல்ல, 7 மனதோடு செய். அதாவது, மனதின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்பிக்கை, நிதானம், தைரியம், நன்றி, அமைதி, எளிமை, உறுதி, இவை 7. இவைகளுடன் எரிக்கும் கிராம்பு தான் வாடையை கரைக்கும். அந்த ஒளியில் நீ நடக்கும் வரை எந்த வாடையும் உன் அருகில் நிழலாக கூட நிற்காது. காரணம், நீ இப்போது ஒளி சிந்தும் மகளாய் மாறிவிட்டாய். இது பாகம் 5. இதனுடன் ஏற்கனவே பிறந்துள்ள 6 பாகங்கள் உனக்குள் வாழத் தொடங்கிவிட்டன. மீதி பாகங்களில் நானும் உனக்குள் உறைந்து பேசுவேன். உன்னுள் இருப்பது வாடை அல்ல, உன்னுள் இருப்பது நித்தியம் மலர்கின்ற அருள். நான் தொடர்ந்தும் உன் இல்லம் தேடி வருவேன் என் தங்கமே.